இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான லெக்சிக்கல் ஜங்க் சொல்லி தர போறீங்க? இன்னைக்கு ரிடண்டன்சி சொல்லி தரலாம்னு இருக்கேன். ரிடண்டன்சினா என்ன மேடம்? It is a phrase that repeats itself or saying same thing twice. We can call this as pleonasm. உதாரணமாக 12 midnight என்பதுல midnightனு சொன்னாலே போதும், 12 என்பது தேவையில்லை, அது ரிடண்டன்சி ஆகும். அப்படின்னா ஃபார்மல் லெட்டர்ல என்க்ளோஸ்ட் ஹியர் வித்னு எழுதுறோமே, அதுல ரிடண்டன்சி இருக்கா? ஓ இருக்கே, என்க்ளோசர் மட்டும் போதும். இந்த இடத்தில் ஹியர் வித்ங்கிறது தான் ரிடண்டன்சி. அதுபோல ஃப்ரீ கிஃப்ட் என்பதுல கிஃப்ட் போதும். ஃபைனல் கம்ப்ளீஷன்ல கம்ப்ளீஷன்ங்கிறது மட்டும் போதும். ஈச் அண்ட் எவ்ரில ஈச் என்பது மட்டும் போதும். கோஆப்ரேட் டுகெதர்ல கோஆப்ரேட் என்கிற வார்த்தை மட்டும் போதும். சர்க்கிள் அரவுண்ட் என்ற வார்த்தையில சர்க்கிள் என்பது மட்டும் போதும். அப்படின்னா ஷேப்ஸ் மற்றும் கலருக்கு சொல்றோமே, அது ரிடண்டன்சியா? ஆமாம், ஷேப்ஸ் சொல்லும்போது அந்த வடிவத்தை மட்டும் சொன்னா போதும். அது கூட உள்ள இன்னொரு வார்த்தை ரிடண்டன்சி ஆகும். உதாரணமா ஸ்கொயர் இன் ஷேப், அதுல ஸ்கொயர்னு சொன்னாலே போதும். கலர்ஸ் சொல்லும்போது அந்த நிறத்தை மட்டும் சொன்னா போதும். உதாரணமாக ரெட் இன் கலர், இதுல ரெட்னு சொன்னாலே போதும். இது போலதான் சைஸுக்கும் லென்த்துக்கும் உபயோகப்படுத்தணும். உதாரணமா ஷார்ட்டர் இன் லென்த், ஷார்ட்டர் என்று சொன்னாலே போதும். ஸ்மால் இன் சைஸ், ஸ்மால் என்று சொன்னாலே போதும். இன்னும் கொஞ்சம் பொதுவான ரிடண்டன்ட் வார்த்தைகளை சொல்லுங்களேன் மேடம். ஓ சொல்றேனே, பேசிக் எசென்ஷியல் என்பதுல எசென்ஷியல்ங்கிறது லீன் வெர்ஷன் ஆகும். ஜாப் ஃபங்க்ஷன் என்பதுல ஜாப் என்று சொன்னாலே போதும். ரெஃபர் பேக்ல ரெஃபர் என்று சொன்னாலே போதும். ரிப்பீட் அகைன்ல ரிப்பீட் என்பது மட்டுமே போதும். பர்சனல் ஒப்பீனியன்ல ஒப்பீனியன் என்பது போதும். பர்சனல் என்பது ரிடண்டன்சி ஆகும். அதுபோல சம்மரைஸ் பிரீஃப்லி என்பதுல சம்மரைஸ் மட்டுமே போதும். சரவுண்டட் ஆன் ஆல் சைட்ஸ் என்பதுல சரவுண்டட் மட்டுமே லீன் வெர்ஷன். ஆன் ஆல் சைட்ஸ் என்பது ரிடண்டன்சி ஆகும். அதுபோல த ஃபியூச்சர் டு கம் என்பதுல த ஃபியூச்சர் என்பதே போதும். ஹேபிச்சுவல் கஸ்டம் என்பதுல கஸ்டம் என்பது மட்டும் போதும். பஸ்லிங் இன் நேச்சர் என்பதுல பஸ்லிங் மட்டுமே போதும். இன் நேச்சர் என்பது அதனுடைய தன்மையை குறிக்கிறது, அதனால அது தேவையில்லை, ரிடண்டன்சி ஆகும். அதுபோல பர்சனலி ஐ திங்க் என்பதுல ஐ திங்க் என்று சொன்னாலே போதும். நியூ இன்னோவேஷன் என்பதுல இன்னோவேஷன் என்பது மட்டுமே போதும். ஒன் அண்ட் த சேம், அதுல த சேம் என்பது போதும். பயோகிராஃபி ஆஃபர் லைஃப், இதுல பயோகிராஃபி என்று எழுதினாலே போதும். ஆஃபர் லைஃப் என்பதே அவர்களை பற்றி எழுதியதுதான். என் ரிசல்ட் என்பதுல ரிசல்ட் என்பதே போதும். 3 AM இன் த மார்னிங்ல 3 AM என்பதே போதும். AM என்பதே மார்னிங் என்றதை குறிக்கும், அதனால அது ரிடண்டன்சி ஆகும். A total of 14 birds, அதுல 14 birds மட்டுமே போதும். பீரியட் ஆஃப் 4 days, இதுல 4 days என்பதே போதும். எனக்கு ஒரு டவுட் மேடம். என்னப்பா கேளுங்க. ரிப்பீட் அகைன்ற வார்த்தையில ரிப்பீட் மட்டும் லீன் வெர்ஷன்னு சொன்னீங்க, அகைன் ரிடண்டன்சின்னு சொன்னீங்க. அகைன் என்ற வார்த்தையை ரிடண்டன்சினா அதை வேறு இடத்துல உபயோகப்படுத்த கூடாதா மேடம்? அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. நாம் சொல்ல வந்த செய்தியை பொறுத்துதான் நாம வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும். பொதுவாக ரிடண்டன்சி என்று ஒரே பொருள் என்பது ஒரே பொருள் தரக்கூடிய 2 வார்த்தைகளை அடுத்தடுத்து நாம பயன்படுத்தக்கூடாது. மிக தெளிவாக புரிந்தது மேடம். இனிமேல் நான் பேசும்போதும் எழுதும் போதும் ரிடண்டன்சியை பயன்படுத்தாமல் கவனமாக இருப்பேன். நாளை சந்திப்போமா?